7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். பெருமாள் முருகன் எழுத்தாளர் அவர் எழுதிய மாதுருபாகன் நாவல் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சர்ச்சை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எழுத்துரிமைக்கான வரையறை என்ன என்பது என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் திருமாவளவன் அவர்களிடமும் திரு குமரேசன் அவர்களிடமும் கேட்க விரும்பக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது, அவர் முன்னுரையில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். திருச்செங்கோடு தொடர்பான என்னுடைய தேடலில் எவ்வளவோ விஷயங்கள் கிடைத்தன. என் சிறுவயது முதல் அறிந்த ஊர், எனக்குள் ஊறி கிடக்கும் ஊர் என்னும் அகந்தையை தகர்த்து புது புது அறிதல்களை கண்டடைந்தேன். இந்த ஊர் தனக்குள் வைத்திருந்த ரகசியமான ஊற்றுக்களில் ஒன்றை எனக்கு காட்டிய தருணம் அற்புதமானது. சுற்று வட்டார ஊர்களில் சாமி கொடுத்த பிள்ளை என்றும் சாமி குழந்தை என்றும் குறிப்பிட்டு சொல்லப்படுபவர் பலருண்டு. அவர்கள் எல்லாம் சாமியிடம் வேண்டி பிறந்தவர்கள் என்பது நம்பிக்கை என கருதி இருந்தேன். ஆனால் கோயில் திருவிழாவுக்கும் சாமி குழந்தைக்கும் இருக்கும் தொடர்பை எதேச்சையாக கண்டறிந்தேன் அப்படிங்கிறது போது இது அதை மையப்படுத்தி தான் எனக்கு அந்த காட்சிகள் இருந்தன. அதை மையமாகத்தான் அந்த நாவலே எழுதுறேங்கிற ஒரு இதுதான் அவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய கண்டறிந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் திருமாவளவன் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதற்கான ஆதாரங்களையும் தரவுகளையும் அவர் வைக்கிறார். வரலாற்று ரீதியான சான்றுகளை வைக்கிறார். என்ன மாதிரியான சான்றுகள் எதுவும் இல்லை, கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய வாதம். கண்டறிந்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் இதற்கான ஆதாரங்களை ஏதும் முன்வைத்திருக்கிறாரா? இந்த சர்ச்சை வந்த பிறகும் இந்தந்த மாதிரியான ஆதாரங்கள் வரலாற்று ரீதியாக அல்லது அவர் குறிப்பிடுகின்ற பொழுது கூட பேச்சு வழக்காக சில ஆதாரங்கள் இருப்பதாகத்தான் சொல்கிறாரே தவிர ஆதாரங்கள் ஏதும் இருக்கிறதா? இது தொடர்பான தகவல் ஒன்று, இதுவே அவர் ஒரு ஆராய்ச்சியாக மேற்கொண்டு தான் ரத்தன் டாடா நிறுவனத்தில் அதுக்கான நிதி உதவியை பெற்று அந்த அடிப்படையில் அந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறார். அந்த ஆராய்ச்சியில் அவர் எந்த முடிவுகளுக்கு வந்தாரோ அவற்றை ஒரு ஆராய்ச்சி நூலாக மட்டும் வெளியிட்டிருந்தால் இவர்கள் இதை சர்ச்சைக்குள்ள பிரச்சனையாக மாற்ற மாட்டார்கள். மாறாக அவர் ஒரு படைப்பாளி என்கிற முறையில் தன்னுடைய புனைவையும் இணைத்து, ஏன்னா ஒரு வரலாற்று நாவல் படைக்கிற போது அப்படியே வெறும் டைரியை எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. கற்பனை கலந்தால்தான் நீங்கள் படிப்பீங்க, நம்ம உட்காந்து படிப்போம். அதில் தன்னுடைய விருப்பம், தன்னுடைய நோக்கம், சமூகத்துக்கு தான் சொல்ல விரும்புகிற செய்தி என்று அனைத்தையும் உள்ளடக்கி தான் அப்படிப்பட்ட புனைவுகள் என்பது உருவாகும். அந்த அடிப்படையில் இந்த நாவல் நான் வெளியான போதும் படித்திருக்கிறேன். இப்போ இந்த மீண்டும் சர்ச்சைக்குள்ளானதுக்கு அப்புறம் மீண்டும் படித்து பார்க்கிற போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில், ஏன்னா அது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை அந்த கதாபாத்திரங்களே அப்போ வாழ்ந்த கதாபாத்திரம் தான். அப்போது ஒரு குழந்தை இன்மை, அந்த குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு தம்பதி, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு தான் எப்பவுமே திரும்ப திரும்ப இழிவுகள் வந்து சேரும். ஏன்னா நம்ம இன்றைக்கும் கூட பார்க்கணும், இந்த வளர்ந்த நூற்றாண்டிலும் கூட ஆணிடம் குறைபாடு இருந்தால் கூட பெண்ணைத்தான் குற்றவாளியாக இந்த சமூகம் இன்றைக்கும் வக்கரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒன்று அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசு கண்டிப்பாக வேணும் வயதான காலத்தில் பாதுகாப்பதற்கு, அடுத்து அந்த பெண்ணுக்கான இழிவு நீங்க வேண்டும். இந்த ரெண்டு எல்லாமே சேர்ந்து அன்றைக்கு இருந்த ஒரு நடைமுறை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இப்போ போன்ற நவீன மருத்துவ முறையில் எதுவும் கிடையாது. ஒரு செயற்கை முறை கருத்தரிப்போ அந்த சோதனை குழாய் மூலமாக குழந்தை பிறப்பு இன்றைக்கி என்னென்னமோ வந்துருச்சே. ஏன்னா புராண காலத்தில் இந்த ஸ்டெம் செல் இன்னைக்கு என்ன எல்லாம் இன்றைக்கி கிடையாதுன்னு வச்சு அன்றைக்கி இல்லை. இப்போ நான் என்னோட அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு நாகரிகமாக, ஒரு பண்பாக என்ன அவர்களுக்குள் வைத்து கொண்டிருந்த ஒரு வழக்கம் அது. ஆனால் அந்த வழக்கத்தை இவர் கண்டறிந்திருக்கிறார். என்ன அந்த வழக்கம் கூட நான் கேட்குறேன், ஒரு வாதத்துக்கு இப்போ அந்த வழக்கம்ங்கிறது இல்லை, இப்போ ஒரு வாதத்துக்கு இப்போ இதே இந்த மாதிரியான ஒரு தரவுகளோடு ஒரு நாவலை வேறு மாநிலத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் எழுதி இருந்திருந்தார் ஒரு வாதத்திற்காக, தமிழ் இனத்தையும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் அசிங்கப்படுத்துகிறார் என்பது போன்ற ஒரு குரல்கள் வந்திருக்கிறாரா? ஒன்று, பீதிகளில் அவர்கள் ஒருவர் உறவு வைத்துக் கொண்டு இருந்தார்கள் என்பது போன்ற வார்த்தைகள் எல்லாம் இடம்பெறுகின்றன அப்படிங்கிறது தான் அவருடைய தொடர்ச்சி. அந்த நீங்கள் தயவு செய்து அந்த நாவலை படித்து பாருங்கள். அப்படிலாம் வீதியில் கண்டா அந்த மாதிரிலாம் இல்லை, மிக தேர்ந்தெடுத்து அது நடக்கிற ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் வரும். ஆண்கள் எப்படி இதை தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். குறிப்பிட்ட நாளில் அது அன்றைக்கு அந்த ஊருக்குள் வருகிற ஆண்கள் எல்லோருமே சாமியின் பிரதிநிதிகளாக நம்பி அப்படி சாமியின் மூலமாக பிறக்கிற குழந்தை, அதன் மூலமாக குடும்பத்தினுடைய அந்த சுமை, அந்த அந்த இழிவு நீங்குகிறது என்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நடந்திருக்கிறது. ஆக இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு இருந்த ஒரு பண்பு அது. அந்த பெண்ணினுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற ஒரு பண்பு, அதில் ஆணினுடைய வக்கரமும் சுட்டி காட்டப்பட்டது. அதில் அதான் தரவுகளும் ஆதாரங்களும் சொல்கிறேன். இது அதாவது இது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஒரு கிடைத்திருக்கிற தகவல்கள்
பிறகு தன்னுடைய சமூக கண்ணோட்டம் இரண்டையும் இணைத்து தான் அந்த புனைவு என்பதை உருவாக்குகிறார். அந்த முன்னுரையிலேயே அந்த எந்த நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வு என்பதெல்லாம் அதுதான் திருப்பி வெறும் முழுக்க முழுக்க புனைவு கதையாக இருந்திருந்தால் சர்ச்சை கூட வந்திருக்கிறாரு. ஒரு ஆய்வின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அதுல இன்னொரு வரையும் குறிப்பிடுகிறார். இதோட இந்த பிரச்சனை நிக்கல. இப்போ அதுல ஆனால் கோயில் திருவிழாக்கும் சாமி குழந்தைக்கும் இருக்கும் தொடர்பை எதேச்சாக கண்டிருந்தேன். மனிதனின் ஆதி உணர்வுகளை இன்னும் பல வகையில் இந்த சமூகம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வருகின்ற பொழுது இதை எதை குறிப்பிடுறாரு? இது ஒரு வாதம். அதாவது இலக்கியத்தில் வரலாற்றில் இத்தகைய விவாதங்கள் தான் அடுத்தடுத்து நமக்கு உண்மைக்கான வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் இது சொன்னால் நாங்கள் புண்பட்டு விடுவோம் என்று தடுக்கிற போது தான் அந்த இருட்டு என்பதை நீடித்து கொண்டே இருக்கு. நான் என்னுடைய வாதமே என்னன்னா, இந்த நாவல் ஒரு வாதத்தில் இப்போ நண்பர்கள்லாம் சொல்வது போல அது ஒரு மோசமான நாவல் என்று அதுக்கு முத்திரை குத்துவோம். ஒரு நான் மறுபடியும் சொல்லி இல்லை, அவங்களும் அந்த மாதிரி சொல்லலை. என்ன அவரை சொல்லலை, இல்லை அவர்களுக்கு யாருக்கு மோசமான நாவல்னு சொல்லல, மனதை புண்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கிறது. அதானே அந்த நாவல் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிறது. இது நடைமுறை இல்லாத ஒன்று, புனைவு, பொய் சுருட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏன்னா அதை வெளிப்படுத்தி பேச வேண்டும். அந்த படைப்பாளி எந்த அளவுக்கு அதை வெளிப்படுத்துவதற்கான உரிமையை இந்த சமூகம் கொடுத்திருக்கிறதோ அதே இப்போ நான் திருமாவளவன் அவரிடம் இதை கொண்டு போக அவர் குஷ்பு தொடர்பான ஒரு கேள்வி முன்வைத்தார். திருமாவளவன், நான் அதோடு இணைத்து இங்கே ஈழம் சார்ந்த பல்வேறு திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட பொழுது மிக கடுமையான போராட்டங்கள் வெடித்தன. குறிப்பாக கத்தி படத்தை ஒரு தயாரிப்பாளர் தயாரித்தார் என்பதற்காக அன்றைக்கு இது கருத்து சுதந்திரமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு போராட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. முல்லைப்பெரியார் அணை குறித்த ஒரு திரைப்படம் வெளியான பொழுது மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று அந்த திரைப்படம் இங்கே முற்றிலும் தடை செய்யப்பட்டது. அன்றைக்கு கருத்து சுதந்திரம் பேசியவர்கள் இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற பொழுது எதிர்ப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இல்லை, அதாவது முதல்ல அந்த ஒரு குஷ்பு விஷயத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு நான் பல மேடைகளில் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதாவது அது எங்கள் கட்சியை சார்ந்த சென்னை மாவட்டத்தை சார்ந்த மகளிர் அணியினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். என்னுடைய கவனத்துக்கு வராமல் உடனடியாக நான் தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டேன். தமிழ்நாடு முழுவதும் அப்படி மற்ற கட்சிகளோடு இணைந்து போராடிய சில தோழர்களை கண்டித்திருக்கிறோம். அது மாதிரி போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து, அதாவது குஷ்புவை கண்டிக்க வேண்டும் என்றோ எதிர்க்க வேண்டும் என்றோ போராட வேண்டும் என்றோ எங்கேயும் நான் சொன்னதும் இல்லை, எதிர்த்ததும் இல்லை. அதை பல மேடைகளில் விளக்கி சொல்லியிருக்கிறேன். ஏனோ அவர் அந்த தோழருக்கு அது தெரியாமல் போயிருக்கிறது. கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு. அதை யார் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் சொன்னீங்க திரைப்படம், முல்லை பெரியார் விஷயம், இதெல்லாம் சொன்னீங்க. எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு நம்ம யாருமே சொல்லலை. அவர் குமரேசன் சொன்னார் நினைக்கிறேன், விமர்சனத்துக்கும் சுதந்திரம் உண்டுன்னு. ஆனால் அச்சுறுத்துவதற்கு சுதந்திரம் உண்டா? ஊரை விட்டு வெளியே விரட்டுவோம் என்று விரட்டுவதற்கு சுதந்திரம் உண்டா? இதில் இருக்கிற கருத்து தப்புன்னு சொன்னால் தப்புன்னு சொல்லட்டும், அறவழியில் போராடட்டும், நீதிமன்றத்தை நாடட்டும், புத்தகத்திற்கு தடை கோரட்டும், அவரை சிறையிலே தள்ளட்டும், இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் சட்டப்பூர்வமாக பண்ணணும், ஜனநாயகபூர்வமாக பண்ணணும். இது நம்ம வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவரை அருவருப்பாக பேசுறதும், அவரை அச்சுறுத்துவதும், அவரை ஊரை விட்டு வெளியே ஓட சொல்லி மிரட்டுவதும், அதுக்கு காவல்துறையினரே உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீ எங்கேயாவது ஓடி பிழைச்சிக்கோ, உனக்கெல்லாம் பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குவதும் தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அது மாற்றுக்கருத்து இப்போ அவர் எழுதுனதை நாம் நியாயம்னு எந்த தரவுகளையும் வச்சுட்டு நம்ம வாதிடவில்லை. அதாவது பெருமாள் முருகன் எழுதியிருக்கிற கருத்தின்படி அல்லது அந்த கதையில் உள்ள கருவின்படி அதை நாம் எந்த ஆதாரங்களையும் வச்சுக்கிட்டு வாதிடலை. ஆனால் ஒரு படைப்பாளிக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. நாம் கேட்குற ஒரே ஒரு கேட்குறேன், இன்னைக்கு சூத்திரர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு பெரியார் விளக்கம் கொடுத்தார். சூத்திரர்னாக்க தமிழ்நாட்டுக்குள்ள தென்னிந்தியாவில் யாருமே சூத்திரர் இல்லைங்கிறது தான் வட இந்தியாக்காரனுடைய கருத்து. நாம் இங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறோம். சூத்திரன் அப்படின்னு சொன்னா ரொம்ப பச்சையா சொல்ல போனா தேவதாசிகளுக்கு பிறந்தவர்கள். தேவதாசிகள்னா யார்? யாரோடு வேணுமானாலும் கோயிலில் அந்த மன்னர்களோட, அந்த ஊர் நாட்டாமைகளோட, மற்றவங்களோட, பிரபலமானவர்களோட அவங்க தொடர்பு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் பேர். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே தேவதாசிகளுக்கு பிறந்த சமூகம்னு சொல்லுகிறார்கள். இதை என்னைக்கு நாம கோபப்பட்டிருக்கிறோம்? மனு தர்மத்தை எரிக்கிறது. இப்ப இவங்களுக்கு உன்னபடியே ஆத்திரம் வந்தால் இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சார்ந்த நம்முடைய சூத்திர வகுப்பை சார்ந்த நம்முடைய மக்கள் இந்த மனு தர்மத்தை எரிக்கணும். மனு தர்மம் தான் நம்மளை பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று 4 வர்ணங்களை பிரித்து சூத்திரர்கள் அத்தனை பேரும் அப்பன் பெயர் தெரியாதவர்கள் என்று அது சொல்லுகிறது. நமக்கு ஆத்திரம் வரவில்லையே.
நல்லது. நான் அது எவ்வளவு கொச்சையானது. இதற்கான மறுப்பு வரக்கூடிய கருத்தில் வருகிற ஆத்திரம் மனு தர்மத்தை பார்க்கிற போது சூத்திரன்கிற பட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அல்லவா? திருமாவளவன் நிச்சயமாக பாஞ்சாலிக்கு 5 கணவர், அதை ரசிக்கிறோமே. 5 புருஷன் பாஞ்சாலிக்கு 5 புருஷன். பாஞ்சாலி என் சகோதரி, தமிழ் பேசக்கூடிய சகோதரி. அப்ப ஒரு பொண்ணுக்கு 5 புருஷங்கிறத நாடகமா பார்க்கும்போது மட்டும் ரசிக்கிறோம். ஏன் அதை எதிர்க்கல? அப்ப அந்த மகாபாரதத்தை கொளுத்துவோம். பெண்களை 5 பேருக்கு புருஷன் சொன்ன மகாபாரதத்தை கொளுத்துவோம். தசரதனுக்கு 60,000 பெண்டாட்டிகள் சொன்னாங்க. அப்ப ராமாயணத்தை கொளுத்துவோம். நிச்சயமாக இது தொடர்பான இதிகாசங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் நிச்சயமாக இதிகாசங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் முரண்பாடாகவும் விவாதத்திற்கு உட்பட்டதாகவுமே எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றன. அது போன்ற விஷயங்களுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற உங்கள் கேள்வியோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு போகலாம். நிச்சயமாக இடைவேளைக்கு பிறகு அவருடைய அந்த கேள்வியோடு நாம் தொடரலாம்.